தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 1/6/2024 சனிக்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரம் இரவு 2:30 வரை, பிறகு ரேவதி நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிற நல்ல கருத்து, கிழமைகளுக்கு ஏற்ற விதத்திலே நாம் என்ன காரியம் செய்யலாம்ங்கிறத சொல்ல போகிறேன். வாரத்தில் 7 கிழமை உங்களுக்கு தெரியும். ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி. இந்த 7 கிழமைகள்லேயும் எந்த கிழமையில் எந்த காரியம் செய்தால் வெற்றி பெறலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதே நேரத்தில் அந்த கிழமையில் சித்த யோகம், அமிர்த யோகம் இருக்கான்னு பார்த்துக்கணும். அந்த காரியம் செய்கிறவருக்கு சந்திராஷ்டமம் இல்லையானு பார்த்துக்கணும். இதெல்லாம் பார்த்து தான் முடிவு பண்ணணும். இருந்தாலும் பொதுவாக இப்போ ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா கிரகப்பிரவேசம் வைக்கலாம். சிற்ப காரியங்கள், இப்போ ஒரு பிள்ளையார் கோயில் கட்ட போகிறோம், அதுக்கு பிள்ளையார் சிலை செய்யணும், சிற்பியை பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த சிற்ப காரியங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை உகந்தது. ஞாயிற்றுக்கிழமையில் நல்ல நேரம் பார்த்து நல்ல யோகமான என்ன யோகங்கிறதும் பார்த்து செயல்படணும். அலங்காரங்கள், மங்கள காரியங்கள், ஒரு ஹோமங்கள் வைக்கிறது, யாத்திரைகள், ஒரு நீண்ட தூர பயணங்கள் வைக்கிறதுக்கெல்லாம் உத்தமமான நாள். அதுமாதிரி திங்கட்கிழமை எடுத்துக்கிட்டிங்கன்னா வியாபார தொடக்கத்துக்கு நல்ல நாள். ஒரு கடை திறப்பு விழா வைக்கிறோம், திங்கட்கிழமை அன்றைக்கி தொடங்கினோம்னா மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி இருக்கும். கிணறு வெட்டுறது, போர் போடுறது, இது மாதிரி உள்ள காரியங்களுக்கு செய்யலாம். ரத்தின வியாபாரம், மாங்கல்யம் செய்ய கொடுக்குறோம் இல்லையா, திருமணத்துக்கு இப்போலாம் ரெடிமேடாக வாங்குகிறாங்க. மாங்கல்யம் செய்ய கொடுக்குறோம் அப்படின்னா அந்த கிழமையில் ஆர்டர் கொடுக்குறது திங்கட்கிழமையில் கொடுத்தோம் அப்படின்னா திங்கட்கிழமையில் நட்சத்திரம் ஒத்து வரணும், பெண்ணுக்குள்ள நட்சத்திரமும் ஒத்து வரணும், யோகமும் அமிர்த யோகம் அல்லது சித்த யோகமாக இருக்கணும். நல்ல நாளாக இருந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு பலன் கூட கிடைக்கும். அதே நேரம் விவாகத்துக்கு நாள் குறிக்க, இப்போ கல்யாணம் வச்சாச்சு, பொண்ணு மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டாங்க கோயிலில் அல்லது ஒரு ஹோட்டலில் வச்சு பார்த்துருக்காங்க, பிடிச்சிருச்சு, இனிமேல் அவங்களுக்கு ஒரு விவாகத்துக்கு ஒரு நாள் குறிக்கணும். இந்த நாள் பார்த்ததுக்கு பிறகு மண்டபத்துக்கு நாள் சொல்லணும், அதுக்கப்புறம் சமையலுக்கு சொல்லணும். எல்லாமே தயார் பண்ணுறதுனா முதல்ல எந்த கிழமை கல்யாணம் வைக்கலாம், எந்த நேரத்தில் வைக்கலாம்னு பார்க்கணும்ல. அப்படி வைக்கிறதுக்கு திங்கட்கிழமை உகந்தது. அதே நேரம் தெற்கு நோக்கிய பயணம் ரொம்ப நல்லது செய்யுமா. இது மாதிரி ஒவ்வொரு கிழமைகளுக்கும் என்ன செய்யலாம்ங்கிறத அந்த காலத்தில் முன்னோர்கள் அழகாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த கிழமைகள் செய்து அனுபவப்பட்டவர்கள் மிக அற்புதமான பலன் கிடைத்ததுன்னு சொல்லுவாங்க. ஆக இதே போல் நீங்களும் இன்று சனிக்கிழமைன்னு வச்சா என்ன வைக்கிறேன்னு தெரிஞ்சுக்கணும். இப்படி ஒவ்வொரு நாளும் எந்தெந்த கிழமையில் என்னென்ன செய்தால் யோகம் என்பதை பற்றி நீங்களும் அறிந்து வைத்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையிலும் எல்லா செயல்களும் இனிய செயல்களாக அமையும் என்ற கருத்தை தெரிவித்து இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பயணத்தால் பலன் கிடைக்கின்ற நாள். இன்று பக்குவமாக பேசி காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். தொழில் உத்தியோகத்தில் சிறப்பான பலன் உங்களுக்கு உண்டு. 2லே சூரியன் இருப்பதனாலே அரசு வழியில் ஆதாயங்கள் கிடைக்கலாம். அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் உண்டு. அதே நேரத்தில் பொருளாதார நிலை உயரும். ரிஷபராசினியர்களே, உங்களுக்கு கூட்டுக்கிற யோகத்தால் நன்மைகள் அதிகம் கிடைக்கும். கல்விக்காக எடுத்த முயற்சி, கலைக்காக எடுத்த முயற்சியில் வெற்றி கிடைக்கும். கல்யாண கனவுகள் நனவாகலாம். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவதில் கவனம் செலுத்துகின்ற இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாள். மிதுனராசினியர்களே, உங்களுக்கு விரயங்கள் அதிகரிக்கும். வரவை காட்டிலும் செலவுகள் கூடுதலாக இருக்கும். நண்பர்களை பகையாக்கிக் கொள்ளாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் கூட திடீரென இடமாற்றங்கள் வருவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றது. கவனம் தேவை. கடகராசினியர்களே, அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் ஒருபுறம், லாபஸ்தானத்திலே 4 கிரகங்கள். எனவே நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. வருமானம் 1 மடங்கு வந்தால் செலவு 2 மடங்காகிறது என்ற கவலை இன்று மாறும். இன்று உங்களுக்கு விரயங்களை காட்டிலும் வரவு கூடுதலாக இருக்கும். முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்க முக்கிய புள்ளிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கலாம். அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு மேலிடத்து நிர்பந்தத்தின் காரணமாக பதவி நீக்கம் செய்யப்பட்டவர்களுக்கு மீண்டும் பதவிகள் கூட கிடைக்கலாம். இந்த நாள் யோகமான நாள். சிம்மராசினியர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். மனக்குழப்பங்கள் அதிகரிக்கும். இறைவனை பூசித்தும் இறை நாமத்தை வாசித்தும் செய்ய வேண்டும். அதே நேரத்தில் யாருக்கேனும் பொறுப்புகள் சொல்ல வேண்டாம். சொன்னால் அதனால் சிக்கல்கள் வரலாம். பயணங்களை கூட நீங்கள் மாற்றி அமைத்துக் கொள்வது நல்லது. அனுபவஸ்தர்களின் ஆலோசனை கை கொடுக்கும். கன்னிராசினியர்களே, உங்களுக்கு வரவும் செலவும் சமமாகும் நாள். வாழ்க்கை தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகும். உத்தியோகத்தில் உங்களுக்கு மறுக்கப்பட்ட சலுகைகள் கிடைக்கலாம். பூர்வீக சொத்துக்களில் இருந்து எதிர்பார்த்த பலன்கள் உங்களுக்கு உண்டு. அதாவது பாகப்பிரிவினைகள் சுமூகமாக முடியும். பெற்றோர்களின் ஆதரவு இன்று உங்களுக்கு நல்ல திருப்திகரமாகவே இருக்கிறது. இந்த நாள் நல்ல நாள். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டிய நாள். ஒன்று மாற்றி ஒன்று
உடல்நிலையில் தொல்லைகள் வந்து கொண்டிருக்கிறதே, வைத்திய செலவு அதிகரிக்கிறதே என்ற குழப்பங்கள் உங்களுக்கு அதிகரிக்கலாம். தைரியமும் தன்னம்பிக்கையும் குறையும். எதிர்பாராத திடீர் சிக்கல்கள் உங்களுக்கு வரலாம். என்ன இருந்தாலும் அஷ்டமம் வலுவாக இருக்கிறது. அந்த அஷ்டமத்தில் உள்ள 4 கிரகங்களில் 1-2 பயிற்சியான பிறகுதான் நன்மையான பலன்கள் உங்களுக்கு வரும். அதுவரை மிக 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 பொறுமை தேவை. உச்சரிக்கும் சொற்களில் உஷாராய் இருப்பது நல்லது. அதே நேரத்தில் உத்தியோகமானாலும் தொழிலானாலும் பக்கத்தில் உள்ளவர்களை அனுசரித்து கொண்டால்தான் ஆதாயம் உண்டு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் மிகுந்த நற்பலன்கள் கிடைக்கின்ற யோகமான நாள். தொட்டது துலங்கும், தொழில் வளம் சிறப்பாக இருக்கும். 4 கிரகங்களின் பார்வை உங்கள் ராசியில். சூரியன் பார்ப்பதனாலே அரசு வழியில் ஆதாயம் உண்டு. புதன் பார்ப்பதனாலே மாமன் மைத்துன வழியில் உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியான தகவல் கிடைக்கும். வியாழன் பார்ப்பதனாலே கல்யாண கனவுகள் நனவாகலாம். கடமையில் இருந்து தொய்வு ஆகலாம். பொருளாதாரம் மிகச்சிறப்பாக இருக்கும். பிள்ளைகளாலும் நன்மை உண்டு. சுக்கிரன் பார்ப்பதனாலே ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருள் ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். இந்த நாள் நல்ல நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று தடைகள் ஏற்படுகின்ற நாள். தடைகள் மட்டுமல்ல, நீங்கள் எதை செய்ய நினைத்தீர்களோ அதை செய்ய இயலாமலும் போகலாம். 6ஆம் இடத்திலே 4 கிரகங்களும் கூடியிருக்கின்றன. எதிர்ப்பு, வியாதி, கடன் ஆகியவற்றை குறிக்கும் இடத்தில் வலுவான கிரகங்கள் இருப்பதனாலே எதிர்ப்பு மேலோங்கி இருக்கும். உங்கள் முன்னேற்றத்தை பற்றி யாருக்கேனும் தெரிவித்தால் அது நடைபெறாமல் போகலாம். பக்கத்தில் உள்ளவர்களிடம் உங்கள் முன்னேற்றத்தை தயவு செய்து பகிர்ந்து கொள்ள வேண்டாம். ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்கும். உஷ்ணாதிக்க நோயும் வரலாம். நரம்பு எலும்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் உண்டு. அதே நேரத்தில் 4ஆம் இடத்திலே ராகு. வீட்டிலும் சில பிரச்சனைகள். வீட்டில் உள்ளவர்கள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்ள மாட்டார்கள். இடம் மாறலாமா, வீடு மாறலாமா என்றெல்லாம் சிந்திப்பீர்கள். சிந்தனையை குழப்பம் இருக்கின்ற இந்த நாளில் எதுவும் செய்ய இயலாது. சனி வழிபாடு நன்மை தரும். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு மனதிற்கு பிடித்த நாள். இன்று மிகச்சிறந்த நாள். எதை நீங்கள் எந்த நேரம் செய்தாலும் அதில் வெற்றி பெறுவீர்கள். வியாபார போட்டிகளை சமாளிப்பீர்கள். தொழிலை விரிவு செய்ய வேண்டும் நினைத்தவர்களுக்கு அதில் ஒரு தொகை உங்களுக்கு கிடைக்கும். கரைந்த சேமிப்புகளையும் ஈடுகட்டுவீர்கள். கல்யாண கனவுகள் நனவாகும். இந்த நாள் நல்ல நாள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு ஜென்மச்சனி. நண்பர்கள் மூலம் நல்ல தகவல் கிடைக்கின்ற நாள். நல்ல சந்தர்ப்பங்கள் இல்லம் தேடி வரப்போகிறது. வரும் சந்தர்ப்பங்களை நீங்கள் நழுவ விட வேண்டாம். தொழிலிலே புதிய ஒப்பந்தங்கள் வரும். உத்தியோகத்தில் கூட கூடுதல் சம்பளம் தருவதாக சொல்லி அயல் நாட்டிலிருந்தோ அயல் மாநிலங்களிலிருந்தோ அழைப்புகள் வரலாம். வரும் வாய்ப்புகளை உபயோகப்படுத்திக் கொள்வது நல்லது. மீனராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே சந்திரன் இருக்கின்றார். அப்படி ராசியிலேயே சந்திரன் இருந்தால் மனதுகாரகன் சந்திரனோடு ராகு இருக்கின்ற பொழுது மன நிம்மதி குறைவாகவே இருக்கும். எதை எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலாது. ரெட்டித்த சிந்தனை மேலோங்கும். ஒரு காரியத்தை செய்வோமா வேண்டாமா என்று சிந்திப்பீர்கள். இந்த நேரத்தில் உங்களுடைய எதிர்மறை சிந்தனைகளை தவிர்த்து நேர்மறை சிந்தனைகளை நீங்கள் வளர்த்துக்கொள்வதே நல்லது. இன்று இனிய நாளாக அமைய அது ஒன்றே வழிகாட்டும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.